வணக்கம். நான் உங்கள் கவிதாகரி. நம்ம வந்து இப்போ பார்த்தீங்கன்னா, என்னோட சமையல் பயணம் அதை பற்றி கேட்டிங்கன்னா, என்னென்னா நான் பிறந்தது ஒரு சின்ன கிராமத்தில் தான். நம்ம தூர்தர்ஷனில் சமையலை பார்த்து பார்த்து தான் என்னோடய சமையல் கலை வந்து வளர்ந்தது. அது பார்த்திங்கன்னா, அதோட ஆர்வம் அதிகமாக ஆக நிறைய சமையல் கலையில் போட்டிகள்லாம் கலந்துக்கிட்டேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு டைம் நம்ம தோற்று போகலாம், ஒரு டைம் ஜெயிக்கலாம். தோல்வி முக்கியம் கிடையாது, நம்ம அதில் கலந்துக்கிறது தான் முக்கியம் இல்லையா? அந்த மாதிரி விடாமுயற்சியாக நம்ம கலந்து அப்படி படிப்படியாக மேலே வந்து இப்போது நான் பார்த்திங்கன்னா உங்கள் முன்னாடி டிவியில் சமைக்கிறதுக்காக வந்திருக்கேன். அது பார்த்திங்கன்னா சமையல் ஒன்று மட்டும்தான் நம்ம வந்து எல்லாரையுமே திருப்திப்படுத்த முடியும். சொல்லுவாங்க இல்லையா, சாப்பாடு மட்டும்தான் போதுன்ற அளவுக்கு போதும்னு சொல்லுவாங்க. அதில் வந்து எனக்கு சமையல் கலையில் ரொம்பவே ஆர்வம். அதனால் இன்றைக்கி உங்களுக்கு வந்து சின்னதாக சில டிஷ்ஷெல்லாம் செஞ்சு காமிக்கலான்னு வந்திருக்கேன். முதலாக பார்த்திங்கன்னா நம்ம செய்ய போகிறது ஆலு பரோட்டா தான் செய்ய போகிறோம். இந்த ஆலு பரோட்டா பார்த்திங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஸ்டஃப்டு பரோட்டா நிறைய பேரில் சொல்லுவாங்க. இப்போ வந்து ஆலுன்னா நமக்கு வந்து ஹிந்தியில் வந்து உருளைக்கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான் இப்போ உருளைக்கிழங்கை வச்சு தான் ஒரு பரோட்டா பண்ணலான்னு. மீன்ஸ் சப்பாத்தி மாதிரி தான் அது வரும், ஆனால் வந்து ரொம்ப சாஃப்டாக வரும். நம்ம சப்பாத்தி பரோட்டா எல்லாமே வந்து ரொம்ப கஷ்டப்படணும், ரொம்ப வந்து டைம் எடுக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கோம். அதனால தான் உங்களுக்கு ஈஸியான முறையில் ஆலு பரோட்டா சொல்லி கொடுக்கலான் இருக்கேன். வாங்க பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு கப்பு கோதுமை மாவு, வேக வைத்த உருளைக்கிழங்கு, பொடியாக நறுக்கிய வெங்காயம், பச்சை மிளகாய் பொடியாக நறுக்கியது, கொத்தமல்லி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, நெய் தேவையான அளவு, உப்பு சிறிதளவு, கார்ன்ஃப்ளவர் தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, சீரகம் 1 டேபிள் ஸ்பூன். ஃபஸ்ட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். உருளைக்கிழங்கு வந்து நம்ம வந்து பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். அதை வந்து ஒரு மேஷர் வச்சு தான் நான் வந்து இடிக்க போகிறேன். இது வந்து ரொம்ப ஈஸியாக, இது மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா 20 ருபீஸ் தான். ஒரு திருவிழாவில் ஒரு கடையில் தான் வாங்கினேன். நம்ம வந்து உருளைக்கிழங்கை வந்து இவ்வளோ சாஃப்டாக எப்படி இடிக்க முடியும்? பிசைவாங்க சில பேர், ரொம்ப நேரம் வச்சுட்டு அப்படியே பிசைஞ்சிட்டே இருப்பாங்க. அப்பயும் கட்டிலாம் பட்டு உங்களுக்கு வந்து ஒழுங்காக ஸ்மாஷ் ஆகாது. சில பேர் மிக்சியில் போட்டு அடிக்கிறாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இது வந்து ஒரு 20 ருபீஸ் உள்ள ஒரு பொருள் தான். ஆனால் பார்த்திங்கன்னா இது உங்களுக்கு நம்ம தக்காளி தொக்கு, இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இது பாருங்கள் எவ்வளோ அழகாக நல்லா மேஷ் ஆகி வரும். நல்லா அதை வந்து நல்லா ஒரு கொஞ்சம் ரொம்பவே அழுத்தம் கொடுக்கணுன்னு கிடையாது. நீங்கள் நல்லா அழுத்தம் இது பண்ணும்போது நல்லா உங்களுக்கு வந்து அப்படியே கட்டியே இல்லாமல் சூப்பராக வந்து உங்களுக்கு கிடச்சிரும். இங்கே பாருங்கள், நல்லா இதை வந்து உடச்சிக்கலாம். ஏன்னா நமக்கு வந்து அந்த பரோட்டா செய்யும் போது அதில் வந்து கட்டியாக இருந்ததுன்னா நல்லா இருக்காது. ஸோ உங்களுக்கு இந்த உருளைக்கிழங்குலேயே உங்களுக்கு வந்து ஈரம் இருக்கும். அதனால் என்ன பண்ணலான்னா, நம்ம வந்து மாவு பிசையும் போது கொஞ்சம் கம்மியாகவே தண்ணி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லாவே இதுவாகிடுச்சு. சின்ன விஷயந்தான். எப்பயுமே நிறைய வீட்டில் நான் பார்த்துருக்கேன், ஒரு தோசைக்கல்லில் சுத்தமாகவே தோசையே வராது. ஆனால் பார்த்திங்கன்னா இது எங்கள் பாட்டி காலத்து தோசைக்கல்லுன்னு வச்சுட்டு அதுக்காக போராடிட்டு இருப்பாங்க. ஆனால் கிச்சனில் சின்ன மாற்றம் செய்கிறது மூலமாக நம்ம வந்து நம்மளோட சமையலை வந்து ஈஸியாக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கூட பார்த்திங்கன்னா நல்லா மேஷ் பண்ணிட்டோம். அது கூட வந்து நம்ம எடுத்து வச்ச கோதுமை மாவை வந்து சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இங்கே பாருங்கள், அந்த உருளைக்கிழங்கும் கோதுமை மாவும் நான் இப்போ தண்ணியே போடலை. அது வந்து அப்படியே இதிலையே ஈரப்பதம் இருக்கிறதுனால நீங்கள் தண்ணி நிறைய சேர்த்துட்டிங்கன்னா அது வந்து நல்லா வராது. ஸோ நம்ம இதை வந்து ஃபஸ்ட்டே வந்து என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து நம்ம மசாலா உருளைக்கிழங்கு மசாலா பண்ணிவிட்டு கூட இதை செய்யலாம். ஆனால் நான் வந்து இதை ஏன் ஃபஸ்ட்டே இப்படி பிசைஞ்சு வச்சிட்றேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உள்ள மாவு வந்து அந்த உருளைக்கிழங்குல உள்ள ஈரத்தை இழுத்துட்ருக்கும். அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொஞ்சம் நல்லா இது பண்ணும்போது நல்லா வரும். இப்போ நம்ம இதை வந்து உருளைக்கிழங்கை வேக வச்சுட்டதுனால நான் இப்படியே மாவில் போட்டுட்டேன். நீங்கள் இதை வந்து நம்ம இப்போ சப்போஸ் மசாலா பண்ணும்போதும் உருளைக்கிழங்கு அதில் வதக்கிட்டும் போடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். கடாய் நல்லா எப்போவுமே சொல்கிறது தான், கடாய் வந்து கொஞ்சம் சூடாகணும். இப்போ வந்து கடாய் சூடாகிடுச்சு.
சின்ன ஸ்பூன் தான் பார்த்துட்டிங்களா, ரொம்ப எண்ணெய் தேவைப்படாது. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகம் போடுறேன். குறைச்சி வச்சுக்கோங்க. சீரகம் வந்து கரிஞ்சிருச்சுன்னா ஒரு கசப்பு தன்மை வந்துடும். ஸோ லைட்டாக வெடிக்கட்டும். இப்போ சீரகம் வெடிச்சிருச்சு. அந்த டைமில் நம்ம வந்து வெங்காயத்தை போட்டுக்கிறோம். இதில் என்ன ஒரு இதுனா, வெங்காயம் வந்து சீக்கிரமாக குக் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். நான் என்ன மாவில் உப்பு சேர்க்காதனால நான் வந்து வெங்காயத்தில் இந்த மசாலாவில் உப்பு சேர்க்குறேன். எப்பயுமே குக்கிங் வந்து மட்டும் நீங்கள் எவ்வளோக்கு அவ்வளவு இந்த பாருங்கள், இதில் என்னோடய வெங்காயம் எல்லாமே ரொம்ப குட்டியாக வெட்டியிருக்கேன். ஏன்னா இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணும்போது என்னென்னா குக்கிங் டைம் வந்து நமக்கு சேவ் ஆகும். அதே நேரம் சீக்கிரமாக குக் ஆகும். ஒரே மாதிரி சைஸில் நம்ம வெட்டும்போது அது வந்து நல்லா ஈவனாக குக் ஆகி நமக்கு கிடைக்கும். நல்லா வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் தேவை கிடையாது. ஒரு கண்ணாடி பதத்துக்கு வந்தால் போதும். ஒரு 3/4 குக் ஆகிடுச்சு. இப்போ என்ன பண்ணுறோம் பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்க்குறோம். எதுக்காக பார்த்திங்கன்னா, அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உருளைக்கிழங்கு வந்து சில பேருக்கு வாய்வு தொல்லையை தரும். அப்போ வந்து எனக்கு கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் இருக்குது, நான் வந்து எப்படி உருளைக்கிழங்கு சாப்பிட்றதுன்னு நினைக்கிறவங்க இதில் நம்ம சீரகம் சேர்த்துருக்கோம். அது இல்லாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம். அதனால் உங்களுக்கு வந்து இந்த வயிறு உப்பிக்கும், வாய்வு பிரச்சனை இருக்கும் அப்படின்ற பயம் வேண்டாம். ஸ்மெல்லே சூப்பராக இருக்குது. அடுத்து இதில் பார்த்திங்கன்னா நம்ம சீரகம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த சீரகத்தோட பேர்லேயே இருக்குது அதோட குணாதிசயம். எப்படின்னு பார்த்திங்கன்னா, சீரகம் நம்ம உடலில் வந்து உள்ள பிரச்சனை, வயிறு பிரச்சனை, இந்த மாதிரி வாயு பிரச்சனை எல்லாமே நீங்கள் எந்த அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு வந்து நமக்கு வாயு பிரச்சனை இருக்காது. இப்போ என்ன பண்ணுறோன்னா, பச்சை மிளகாய் வந்து தேவையான அளவு சேர்த்துக்கிறோம். ஏன்னா வந்து காரம் அதுக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். சில பேர் இதில் வந்து பச்சை மிளகாய் சேர்க்காம வெறும் மிளகாத்தூள், தனி மிளகாத்தூள் இருக்குல்ல, அது கூட சேர்த்துப்பாங்க. இப்போ வந்து நம்ம இந்த பரோட்டாவே வந்து 2 டைப்பாக செய்யலாம். இப்போ நான் வந்து மாவில் உருளைக்கிழங்கை போட்டு பிசைஞ்சிருக்கேன். இல்லை நம்ம வந்து இப்போ மசாலாலே உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிட்டும் மாவில் சேர்த்துக்கலாம். நான் வந்து இப்போ அது ஆல்ரெடி வேக வச்ச உருளைக்கிழங்குன்றதுனால நான் அப்படியே சேர்த்துட்டேன். இப்போ கேட்கலாம், இப்படி வந்து இப்போ இந்த பரோட்டா வந்து ஒன்லி உருளைக்கிழங்குல தான் செய்யணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. நம்ம என்ன பண்ணலான்னா, முள்ளங்கியை துருவிட்டு அதை பிசைஞ்சி சப்பாத்தி பண்ணலாம். சொரக்காய் துருவிட்டு அதில் பண்ணலாம். அதே மாதிரி கேரட் துருவி பண்ணலாம். வெந்தய கீரை சொல்லுவாங்கள்ல, அதான் மேத்தி ரோட்டின்னு சொல்லுவாங்க, அதுலேயும் பண்ணலாம். இங்கே பாருங்கள், இது கரெக்டான பதத்துக்கு வந்திருக்கு. நான் இப்போ வந்து அதில் கொத்தமல்லி தழை சேர்க்குறேன். ஏன்னா அது வந்து ஒரு சப்பாத்திக்கு ஒரு நல்ல டேஸ்ட்டு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஃப்ளேவரும் வரும். அதே நேரம் டேஸ்ட்டும் இல்லாமல் ஸ்மெல்லும், அந்த மணமும் நல்லாயிருக்கும். இது வந்து ரொம்ப குக் ஆகணும்னு இல்லை. உங்களுக்கு வந்து இதில் ஒரு சீக்ரெட் சொல்லித்தரேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எதுவுமே எந்த கீரை காய்கறி எல்லாமே உங்களுக்கு வந்து அப்படியே க்ரீனாக ரீட்டைன் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் அதில் சேர்க்கும் போது உங்களுக்கு என்ன ஆகும்னா, அந்த க்ரீன் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். அவ்வளோதாங்க. இதில் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டோம். நம்ம இந்த லைட்டாக சுகர் இவ்வளோண்டு தான், ஒரு பிஞ்சு தான் எடுத்து சேர்த்தேன். அதில் பாருங்களேன் எவ்வளோ அப்படியே க்ரீனாகவே இருக்கும். அதே நேரம் வந்து ஈஸியாகவும் குக் ஆகிடும். இப்போது இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டும் சேர்க்கலாம். சில பேர் வந்து சப்பாத்திக்கு அப்படியே சுடு தண்ணி ஊற்றுறாங்க, பால் ஊற்றுறாங்க, எண்ணெய் ஊற்றுறாங்க, அடுத்து அடித்து பிசைகிறது ஜிம் மாஸ்டர்ஸ் மாதிரி பண்ணுறதும் நம்ம பார்த்துருப்போம். அதெல்லாம் தேவையே கிடையாது. தேவையான அளவு தண்ணியும் உப்பும் போட்டு பிசைஞ்சிட்டு சப்பாத்தி பண்ணாலே ரொம்ப சாஃப்டாக வித்தவுட் ஆயிலே ஃபுல்கா மாதிரி நம்மளால் பண்ண முடியும்.
நீங்கள் வந்து குழந்தைங்க கிட்ட இதை வந்து நீங்கள் அழகாக காய்கறி சாப்பிடாத குழந்தைங்க, கீரை சாப்பிடாத குழந்தைங்களெல்லாம் நீங்கள் வந்து இந்த மாதிரி நம்ம வந்து மாவில் கலந்து கீரை, வெங்காயம் எல்லாமே இதில் இருக்கிறதுனால ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா புட்டு மாவு பதத்துக்கே இது வந்து இருக்குது. இப்போது நான் ஒரு ட்ராப் கூட நம்ம இதில் ஆயில் சேர்க்கல. அந்த உருளைக்கிழங்கோட இருந்த தண்ணியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நல்லாவே மாவு வந்துடுச்சு. ஆனால் இங்கே பாருங்கள், நல்லா ஒரு கொழுக்கட்டை மாவு பதத்துக்கே வந்துடுச்சு. இங்கே பாருங்கள், கொழுக்கட்டை பிடிக்கிற அளவுக்கு உள்ள பதமே அதுதான். சப்பாத்தியில் தண்ணி அதிகமாயிட்டாலும் உங்களுக்கு வந்து சப்பாத்தி நல்லா வராது. இது வந்து இப்போ யூஸ்வலாக முன்னெல்லாம் ஆலு பரோட்டா எப்படி பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி மாவை தனியாக பிசைஞ்சிப்பாங்க. பிசைஞ்சிட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குழியாக ஒரு உருண்டை மாதிரி எடுத்துகிட்டு அதில் குழி பண்ணி இந்த மாதிரி மசாலா பண்ணி அது உள்ளே வச்சு அப்படியே அது உடஞ்சிடாமல் ரொம்ப பயபக்தியோடு திரட்டுவாங்க. ஆனால் அந்த மாதிரிலாம் வேணாம். நம்ம வந்து சமையல் வந்து எவ்வளோ ஈஸியாக பண்ணுறோமோ அவ்வளோ நம்ம நிறையா வெரைட்டி பண்ண முடியும். நம்ம வந்து இதில் வந்து சமையல் இப்படி தானா அப்படின்னு இல்லை, நமக்கு ஹெல்த்தியான சாப்பாடு கிடைச்சாலே போதும். இங்கே பாருங்கள், ஒரு ட்ராப்பு தண்ணி கூட போடலை, ஆனால் அதிலையே வந்துருச்சு. ஃபுல்லாகவே உங்களுக்கு தேவைன்னா மட்டும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து நல்லா சாஃப்டாக. இப்போ உங்களுக்கு டவுட் இருக்கும், இதை வந்து நம்ம பிசைஞ்சி ஊற வைக்கணுமா? இப்போ நம்ம யூஸ்வலாக நிறைய பேர் கேட்டுருவோம், சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சி ஊற வச்சுருக்கேன் அப்படி சொல்லுவாங்க. ஆனால் பார்த்திங்கன்னா அப்படி தேவையே கிடையாது. நம்ம பிசைஞ்சி உடனேவே போட்டு எடுக்கலாம். அது வந்து நம்ம அப்படி பழகிட்டோம். ஆக்சுவலி இந்த ஆலு பரோட்டாவை பார்த்திங்கன்னா நம்ம வந்து இதிலே போட்டு மசாலாவை பிசைகிறதுனால நம்ம வந்து ரொம்ப நேரம் வைக்கணும்னு தேவையில்லை. ஏன்னா அது வந்து ஈரப்பதம் இருக்கிறதுனால நல்லா இலகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிறோம். ஆனால் வந்து இந்த அளவுக்கு அந்த சாஃப்டாக இருக்கணும் மாவு. ரொம்ப கெட்டியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து திரட்டுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். நான் வந்து சொன்னேன் இல்லையா, எல்லோரும் வந்து சப்பாத்திக்கு வந்து கோதுமை மாவு தான் பெரட்டுவாங்க, நீங்கள் ஏன் கார்ன்ஃப்ளவர் எடுத்திருக்கீங்கன்னு கேட்கலாம். இதில் சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சப்பாத்தி போடுறது நீங்கள் கார்ன்ஃப்ளவர் யூஸ் பண்ணி திரட்டுனீங்கன்னா சுத்தமாகவே கஷ்டமாகவே இருக்காது. நீங்கள் நினச்ச ஷேப்லேயும் ரொம்ப அழகாக நீட்டாக வரும். இங்கே பாருங்கள், திரட்டுறதுக்கு கொஞ்சம் கூட கஷ்டமே இருக்காது. ரொம்ப நல்லா அழகாக திரட்டுறதுக்கு வரும். இங்கே பாருங்கள், கொஞ்சம் கூட நம்ம அந்த உருளைக்கிழங்கு போட்டோம், பச்சை மிளகாய் போட்டோம், சீரகம் போட்டோம், எதுவுமே அந்த சப்பாத்தி ஒட்டி பிடிக்காமல் அழகாக வருது பாருங்கள். அதுக்கு காரணம் நம்ம போட்டிருக்க கார்ன்ஃப்ளவர் தான். இப்போ தவாவை ஆன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹீட் ஆனப்புறம் நம்ம வந்து அதை குறைச்சி வச்சிடலாம். ஏன்னா வந்து தீஞ்சு போகக்கூடாது. அந்த இது வந்து நம்ம ஆல்ரெடி போட்ட மசாலா வந்து வெந்து தான் இருக்குது, அதனால் பிரச்சனை இல்லை. இருந்தாலும் லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது அது வந்து உங்களுக்கு சூப்பராக குக் ஆகும். நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குன்னா இப்படி கையால் சுற்றி விடலாம், இல்லைன்னா இப்படி ட்ரை பண்ணாதீங்க. ஏன்னா எனக்கெல்லாம் பழகிடுச்சு குக்கிங்கில், அதனால் ஒன்றும் இதுவாகலை. பாருங்கள், திருப்பி போட்டுருங்க. திருப்பி போட்ட அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சமாக அந்த லைட்டாக குக்கான இடத்துல வந்து லைட்டாக நெய் தடவலாம். இந்த நெய் பார்த்திங்கன்னா இது நம்ம வீட்டில் பண்ணது தான். நீங்கள் நினைக்கலாம் இவ்வளோ கலராக இருக்குது, வந்துட்டு இதெல்லாம் எப்படி வீட்டில் பண்ண முடியும்னு. வீட்டில் நம்ம டெய்லி காய்ச்சிற பால்லேருந்து ஏடு எடுத்து அதை வந்து மிக்சியில் 2 ஐஸ் க்யூப் போட்டு அடிச்சிங்கன்னா அழகாக வந்து வெண்ணெய் திரண்டு வரும். அதுக்கப்புறம் அதை காய்ச்சினா போதும். சில பேர் சொல்லுவாங்க அதில் வந்து முருங்கைக்கீரை போடணும், ஏதோ எல்லாம் சொல்லுவாங்க. எந்த எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்குமே நமக்கு வேண்டாம். குக்கிங்கில் வந்து எவ்வளோக்கு அவ்வளோ அப்படியே இயற்கையாக அப்படியே நம்ம செய்கிறோமோ அதோட ஒரிஜினல் டேஸ்ட் வந்து நமக்கு கிடைக்கும். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக குக் ஆகுதுன்னு. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். இதில் சில பேர் வந்து நீங்கள் சோடா போடுவீங்களா, ஆப்ப சோடா போடுவீங்களா அப்படிலாம் கேட்குறாங்க. அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இங்கே பாருங்கள், நடுவில் அழகாக பபிள் மாதிரிலாம் வருது. நீங்கள் வேணால் நிறையா நெய் பிடிக்கும், இல்லை நெய் பிடிக்காதுன்னா எண்ணெய் பிடிக்கும், எப்படி வேணாலும் நம்ம இது பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் வந்து குக்கிங்கை பொறுத்தவரைக்கும் ஒருத்தருக்கு காரம் பிடிக்கும், ஒருத்தருக்கு காரம் பிடிக்காது. அந்த மாதிரி இருக்கும்போது நமக்கு வந்து
என்ன மாதிரி பிடிக்குதோ இங்கே பாருங்கள், அழகாக கோல்டன் லோ ஃப்ளேமில் குக் பண்ணும்போது சூப்பராக அது வந்து கோல்டன் ப்ரௌனில் நமக்கு கிடைக்குது. இப்போ நம்ம இது கூட பார்த்திங்கன்னா கெட்டியான தயிர் வச்சு தான் பரிமாறுறோம். ஏன்னா ஆல்ரெடி அதில் வந்து காரம் எல்லாமே, உப்பு எல்லாமே, மசாலா எல்லாமே இருக்கிறதுனால நம்ம இன்னும் இதுலேயும் காரம் வந்து சைட் டிஷ்ஷாக எதுவும் வச்சுக்க தேவையில்லை. வெறுமனே சாப்பிட்லாம். நெய் போட்டு இல்லை வெண்ணெய் வச்சுட்டா கூட சூடாக அது மேலே வெண்ணெய் வச்சாலும் உருகி வரும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக. அப்படி இல்லைன்னா நம்ம தயிர் கூட சாப்பிடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். இது வந்து எப்படி செஞ்சோன்னு இன்னொரு தடவை பார்த்துடலாமா? இது எப்படி செஞ்சோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உருளைக்கிழங்கை மேஷ் பண்ணிக்கிட்டோம். அதிலே மாவு போட்டு கொஞ்சம் பிசைஞ்சு வச்சுக்கிட்டோம். அதில் வந்து உப்பு போட்டோமான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. அப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சோம். அந்த கடாயில் கொஞ்சமாக சீரகம் போட்டோம். சீரகம் கொஞ்சம் வெடித்தோடனே வெங்காயம் போட்டோம். வெங்காயம் கொஞ்சம் கண்ணாடி பதம் வந்தோடனே அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்தோம். உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்தோம். இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா கொஞ்சமாக பச்சை மிளகாய் சேர்த்தோம், உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து அதையும் இந்த கோதுமை மிக்சரோடு நம்ம கலந்துட்டோம். அந்த வெங்காயத்தில் உப்பு இருக்கிறதுனால நம்ம இதில் உப்பு போடலை. உப்பு வந்து உங்களோட தேவைக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கூட குறைச்சி நீங்கள் போட்டுக்கலாம். அப்புறம் எல்லாமே ஒன்றா சேர்த்து பிசைஞ்சிட்டோம். சரியான அளவில் நீங்கள் மாவும் உருளைக்கிழங்கும் எடுக்கும்போது தண்ணி தேவைப்படாது. உங்களுக்கு தேவைன்னா தனியாக தண்ணி தெளித்து பிசைஞ்சிக்கலாம். அதுக்கப்புறம் மாவை உருண்டையாக எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணோன்னா கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அது மூலம் திரட்டணும். அதனால் நீங்களே பார்த்துருப்பீங்க எவ்வளோ ஈஸியாக வந்ததுன்னு பார்த்தீங்களா? அதுதான் ஒரு தொழில் ரகசியம். நீங்கள் இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் வச்சு செய்யும்போது உங்களுக்கு சுவை ரொம்ப அழகாக இருக்கும். அதேமாரி வேலையும் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அது கூட அதை சப்பாத்தியை என்ன பண்ணோம், கார்ன்ஃப்ளவர் வச்சு திரட்டி எடுத்துட்டு அது கூட நம்ம சப்பாத்தியை சுட்டு எடுத்துட்டு தயிர் வச்சு பரிமாறியிருக்கோம். டேஸ்டான சுவையான சூப்பரான ஆலு பரோட்டா ரெடி. வணக்கம், நான் உங்கள் கவிதாகரி. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, மீல் மேக்கரை வச்சு ஒரு சின்ன கிரேவி தான் பண்ண போகிறோம். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணலான்னு சொல்லிட்டு, யூஸ்வலாக எல்லாருமே மீல் மேக்கர் வச்சு எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று குருமா பண்ணுவோம், இல்லை தக்காளி தொக்கு மாதிரி பண்ணி அதில் போடுவோம், இல்லை நம்ம வந்து பிரியாணி அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் பண்ணுற கிரேவி பார்த்திங்கன்னா, அந்த நம்ம சைனீஸ் ஸ்டைலில் இருக்கும் இல்லையா, நம்ம வந்து சில்லி சிக்கன் அந்த மாதிரி வாங்குவோம் இல்லையா, சிக்கன் மஞ்சூரியன் அந்த மாதிரி, அந்த ஸ்டைலில் ரொம்ப ஈஸியாக உங்கள் குழந்தைங்கள கவர் பண்ணுற வகையில் ஒரு கிரேவி பண்ணலான் இருக்கேன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: மீல் மேக்கர், குடமிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பொடியாக நறுக்கியது, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மிளகுத்தூள், 1 ஸ்பூன் சீரகத்தூள், 2 தக்காளி, உப்பு தேவையான அளவு, எண்ணெய் தேவையான அளவு, நெய் தேவையான அளவு. மீல் மேக்கர் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம சுடு தண்ணியில் போட்டு இங்கே பாருங்கள், பார்க்கும்போதே தெரியும், ரொம்ப சாஃப்டான அப்புறம் நல்லா கொதிக்கிற தண்ணியில் மீல் மேக்கரை போட்டுருங்க. அது நல்லா கொதிக்கும் போது நிறுத்திட்டு உடனே நீங்கள் வந்து கையால் புழிய முடியாது. ஸோ நீங்கள் நல்லா கொஞ்சம் அந்த இது சாஃப்டாக வர்றது உங்களுக்கு தெரியும். அப்போ வந்து தண்ணியை வடிச்சிருங்க. வடிச்சிட்டு அதில் பச்சை தண்ணி ஊற்றிடுங்க. பச்சை தண்ணி ஊற்றிட்டு நல்லா புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த தண்ணி எல்லாமே போயிடும். கொஞ்சம் ஈரப்பதம் இருக்க தான் செய்யும். இப்போ வந்து நம்ம இதை இப்படியே பண்ணோன்னா எப்படி இருக்கும், சொதன்னு இருக்கும். உங்களுக்கு வேணும்னா இதை டிஃப்ரெண்ட்டாக இதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு அதில் வந்து வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாமே சேர்த்து பால் மாதிரி பொரித்து எடுத்தும் பண்ணலாம். ஆனால் அது வந்து கொஞ்சம் மஞ்சூரியன் பண்ணுற மாதிரி பண்ணலாம். ஆனால் அது கொஞ்சம் டைம் எடுக்கும். நம்ம இது கூட பன்னீரும் பொடிச்சு போட்டு சீஸ் போட்டு எல்லாத்தையும் ஒரு பால் மாதிரி பண்ணியும் சாப்பிட்லாம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ண போகிறது ஈஸியாக குழந்தைங்க வீட்டுக்கு வந்தோடனே எதுனா ஒரு சின்னதாக டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு பண்ணி கொடுக்குற மாதிரி தான் இப்போ நம்ம கிரேவி பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 கப்பு நம்ம வேக வச்ச மீல் மேக்கரை எடுத்துருக்கோம். ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். கடாய் சூடாகட்டும். எப்போவே சொல்கிற மாதிரி தான், தண்ணி இல்லாமல் ரொம்ப சுத்தமாக பார்த்துக்கோங்க. அப்போ தான் நீங்கள் வந்து விபத்தை தவிர்க்கலாம். நம்ம நினைப்போம் சின்ன விஷயம் தானே, 1 ட்ராப் தண்ணி தானே, என்ன ஆகிட போகுதுன்னா அந்த 1 ட்ராப் தண்ணியில் எண்ணெய் படும்போது முகத்தில் தெரிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ கடாயை எப்போவுமே நல்லா காய வச்சுக்கோங்க.
பாருங்கள், இப்படி கை வச்சு பார்த்தா தெரியும், அதுலேருந்து நமக்கு அனல் வரும். ஸோ அந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். நான் 1 ஸ்பூன் கூட இல்லை, அரை ஸ்பூன் தான் விட்டுருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். இல்லை எனக்கு நெய் ஒத்துக்காது, பிடிக்காதுன்னா பக்கா உங்களுக்கு வந்து ஹோட்டல்ஸ் டேஸ்ட்டே வேணும்னா நம்ம வந்து இந்த டைமில் வெண்ணெய் சேர்த்துக்கலாம். டோட்டலாக நான் ஒரு 2 குட்டி ஸ்பூன் எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இந்த டைமில் நல்லா பொடியாக நறுக்குன பூண்டு சேர்க்குறோம். இந்த கிரேவியை பொறுத்தளவு எல்லாமே டக்கு டக்குன்னு ஆகிடும். கொஞ்சம் மட்டும் சேர்த்துக்கோங்க, இது ஃப்ளேவருக்காக தான். இந்த டைமில் நான் வந்து 1 ஸ்பூன் மைதா, ஒரு 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் இப்படி சேர்த்து கலந்து வச்சுருக்கேன். இதை வந்து ஜஸ்ட்டு இதில் வந்து டஸ்ட் பண்ணிக்கிறேன். இதை வந்து நம்ம ரொம்ப டிப் பண்ணி அப்படி போட்டும் செய்யலாம். நம்ம இதில் வந்து இதை டஸ்ட் பண்ணிக்கலாம். என்னென்னா ஆயில் வந்து ரொம்ப உள்ளே போகாமல் இருக்கிறதுக்காக நான் வந்து இது பண்ணியிருக்கேன். நீங்கள் கேட்கலாம், ஏன் இந்த மைதாவையும் கார்ன்ஃப்ளவரையும் நல்லா வந்து இது பண்ணிவிட்டு குழைச்சிட்டு அதில் போட்டு எடுக்கக்கூடாதான்னு. நீங்கள் ஈரப்பதத்தை அதிகமாக ஆக்க நமக்கு வந்து இப்போது இதை வந்து கொஞ்சம் கரிஞ்சிடாமல் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கலாம். ஏன்னா வந்து இது ஃப்ளேவருக்காக. இப்போ அது வந்து கார்லிக் ஆயில் மாதிரி இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு ஸ்டவ்வை குறைச்சி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டஸ்ட் பண்ணின மீல் மேக்கரை இதில் போட்டுக்கலாம். நீங்கள் இதில் டிப் பண்ணி போட்டிங்கன்னா நிறைய ஆயில் பிடிக்கும். நல்லா கொஞ்சம் இது பண்ணிவிடுங்க. பவுடர்லாம் நல்லா தட்டி எடுத்துடலாம். கொஞ்சம் கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். மாவை நல்லா தட்டிட்டிங்கன்னா உங்களுக்கு மாவு கரிஞ்சி போகாது. லோ ஃப்ளேமில் இருக்கிறனால பாருங்கள், கரிஞ்சி போகாமல் லைட்டாக குக் ஆகுது. அது ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம அந்த கோட்டிங் தான் கொடுத்துருக்கோம். அது வந்து இப்போ இது இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகுனா சாஃப்டாகவும் இருக்கும், அதே நேரம் லைட்டாக ட்ரை ஆகும். அந்த ஒரு கிறிஸ்பினஸ் லைட்டாக கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து இதை மாவோட நினச்சி போட்டோன்னு வச்சுக்கோங்களேன், நிறைய ஆயில் ஊற்றிட்டு டீப் ஃப்ரை பண்ணால் மட்டும்தான் அது நல்லாயிருக்கும். ஆனால் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்திங்கன்னா, இது இந்த மாதிரி பண்ணுறதுனால ரொம்ப ஆயில் தேவைப்படாது, ஹெல்த்தியாகவும் நம்ம சாப்பிட்லாம். இது வந்து எப்படின்னா இப்போ ரொம்ப அந்த மீல் மேக்கர் உடஞ்சி போகாமல் கொஞ்சம் வந்து நல்லாவே இருக்கும். இதை நீங்கள் வந்து அதான் நான் சொன்னேன் இல்லையா, மீல் மேக்கரை வந்து பாயில் பண்ணி எடுத்துகிட்டு மிக்சியில் வந்து இப்படி ரிவர்ஸில் ஒரு சுற்றி எடுத்திங்கன்னா 1-2 அப்படியே அழகாக பூ மாதிரி வரும். அதில் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா பன்னீர் துருவி போட்டு பச்சை மிளகாய், இஞ்சி வந்து அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி இதெல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சிட்டு பால் மாதிரி பண்ணி திருப்பி பிரெட் க்ரம்ஸில் நம்ம இது பண்ணி நல்லா சீஸ் பால் மாதிரியும் பன்னீர் பால் மாதிரியும் பண்ணலாம். சீஸ் துருவி போட்டால் சீஸ் பால் மாதிரியும் பண்ணலாம். குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கொடுக்கும்போது அதுக்குள்ளே நம்ம கொத்தமல்லியில் வந்து நிறைய அயன் கண்டென்ட் இருக்கிறதுனால உங்களுக்கு அதெல்லாமும் நல்லா சேர்ந்து நல்லாயிருக்கும். டேஸ்ட்டாகவும் பசங்க சாப்பிடுவாங்க. பட் வந்து இது வந்து உங்களுக்கு நம்ம யூஸ்வலாக பண்ணுற தக்காளி தொக்கு மாதிரி இல்லாததுனால பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த அளவுக்கு வந்தால் போதும். இதை வந்து நம்ம எடுத்து வச்சுக்கலாம். லைட் கோல்டன் ப்ரௌன் வந்திருக்கும். அதே நேரம் அந்த சாஃப்ட்னஸும் அதுலேருந்து மாறி இருக்காது. அதில் ஒரு சின்ன கோட்டிங் நமக்கு கிடைக்கிறதுனால அந்த மீல் மேக்கர் வந்து உடையாமல் அதே நேரம் கொஞ்சம் அப்படியே சாஃப்டாக ஜூஸியாக சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நம்ம திரும்பவும் கடாயை அடுப்பில் வச்சுக்கலாம். வச்சுட்டு 1 ஸ்பூனு எண்ணெய் விடுறோம். கொஞ்சமாக நெய் இல்லை வெண்ணெய் போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்கும்போது நெய் வெண்ணெய்லாம் சேர்க்கறது ரொம்பவே நல்லது. நான் வந்து எப்போவுமே வீட்டிலே தான் நெய் தயாரிப்பேன். ஏன்னா அது வந்து நமக்கு நிறைய அந்த ஏடுலாம் தூக்கி போடுறத பார்த்துருப்போம். அந்த மாதிரி போடாமல் இது மாதிரி நம்ம நெய் தயாரிக்கிறது வந்து நமக்கு வந்து எந்த கலப்படமும் இல்லாத நெய் கிடைக்கும்.
இந்த டைமில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா கார்லிக் சேர்க்குறேன். கார்லிக் எப்பயுமே கரிஞ்சு போயிடக்கூடாது. பாருங்கள், உடனே இந்த நீட்டாக வெட்டின இஞ்சி சேர்க்குறேன். அது கூட ஆனியன் ஃப்ளேக்ஸ். நான் இப்படி இந்த கொஞ்சம் க்ரன்ச்சியாக பசங்களுக்கு கிடைக்கணும் வாயில் கடிக்கிறதுக்குன்றதுக்காக. ஸ்மெல்லு பார்த்தீங்கன்னா சூப்பராக வருது. அது கூட கேப்சிகம் சேர்க்குறேன். சூப்பராக இருக்கும். என்னடா திடீர்னு வீட்டில் அம்மா வந்து சைனீஸ் ஹோட்டல் திறந்துட்டாங்களா அப்படின்னு பசங்க ஸ்கூல்லேருந்து விட்டு வரும்போதே, இன்னும் இன்றைக்கி வந்து நமக்கு இவ்வளோ சூப்பரான ஸ்மெல்லு நம்ம வீட்டிலேருந்து வருது அப்படின்னு கேட்பாங்க. இங்கே பாருங்கள், அப்படியே பக்கா நம்ம வந்து நீங்கள் சமைச்சு பார்த்தா தான் தெரியும், அப்படியே பக்கா ஹோட்டல் ஸ்மெல்லு வரும். அது கூட நம்ம தக்காளி சேர்த்துடலாம். அதுவும் நான் வந்து கொஞ்சம் பெருசாக தான் சேர்த்துருக்கேன். இது எல்லாமே எடுத்து நல்லா நல்லா கடித்து சாப்பிடும்போது நல்லா க்ரன்ச்சியாக இருக்கும். நல்லா ஒரு மாதிரி சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே சொல்லுவேன் இல்லையா, க்ரீன் கலர் அப்படியே ரெட் கலர் எல்லாமே தெரியணுன்னா ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்த்துக்கோங்க. அது வந்து நான் எப்பயுமே அது சும்மா ஒரு பிஞ்சு தான் நான் போட்டதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ வந்து அதோட கலர் வந்து அப்படியே ரீட்டைன் ஆகும். பாருங்கள், பார்க்கவே எவ்வளோ அழகாக கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த நேரத்தில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்க்குறோம். உப்பு வந்து உங்கள் விருப்பம்தான், கூட குறைச்சி சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நான் வந்து சுகர் சேர்த்ததுனால கேப்சிகம்லாம் குக் ஆனாலும் உங்களுக்கு வந்து பாருங்கள் அப்படியே நல்லா சூப்பராக கலராக மாறாமல் இருக்குது. இந்த டைமில் கொஞ்சமாக சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. அது வந்து எப்பயுமே சீரகம் வந்து உங்களுக்கு டைஜஷன் ப்ராப்ளம் எல்லாம் எடுக்கும். அதனால கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நான் அந்த ஒரு பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்த்தேன் இல்லையா, இதெல்லாம் தொழில் ரகசியம்தான், சொல்ல மாட்டாங்க யாரும். நான் ஏன் சொல்கிறேன்னா, இப்போ எனக்கு வந்து யாரோ ஒருத்தர் சொல்லி தானே கற்றுக்கிட்டோம். இப்போ நம்ம சொல்லாமே இருந்தால் நம்ம கற்றுக்கிட்ட கலையும் நம்ம கற்றுக்கிட்ட எல்லாமே எப்படி வெளியே தெரிய வரும். அதனால தான் சொல்லித்தரேன். இங்கே பாருங்கள், எவ்வளோ நேரம் குக் ஆனாலும் அந்த கேப்சிகமும் டொமேட்டோ எதுவுமே கலர் மாறல. அதுக்கு காரணம் அந்த பிஞ்ச் ஆஃப் சுகர் தான். ஃப்ளேம் கூட்டி வச்சுட்டு மீல் மேக்கரும் சேர்த்துருங்க. ஸ்மெல்லு சூப்பராக வருது. இந்த டைமில் ஒரு 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. யூஸ்வலாக நம்ம வந்து இது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சப்பாத்திக்கு வந்து தக்காளி எல்லாமே கட் பண்ணி போட்டு அது வந்து எப்படி தக்காளி தொக்கு மாதிரி பண்ணிவிட்டு மீல் மேக்கர் சேர்த்து சாப்பிட்ருக்காங்க, பார்த்துருக்கேன். நல்லா பாயில் ஆகுது. ஸ்மெல்லும் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. சும்மா சொல்ல, வீட்டில் செஞ்சு பாருங்கள். டொமேட்டோ சாஸ் சேர்த்துருவோம் இந்த டைமில் பாயில் ஆகும்போது. நல்லா கொதிக்குது, ஸ்மெல்லும் சூப்பராக இருக்குது. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னா, இதை வந்து கொஞ்சம் திக் பண்ணணும்ல, பார்க்குறதுக்கு ஹோட்டல் ஸ்டைல்லே கிடைக்கணும் அப்படின்னா அதோட சீக்ரெட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சோண்டு கார்ன்ஃப்ளவர் எடுத்துக்கோங்க. அதில் வந்து தண்ணி கலந்துருங்க. தண்ணி கலந்துட்டு நல்லா கட்டி இல்லாமல் சூப்பராக கரைச்சிக்கோங்க. கட்டியாக இருந்ததுன்னா அங்கங்கே வந்து கட்டி தென்படும். ஸோ நல்லா பாயில் ஆகும்போது இதை அப்படியே சுற்றி ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு கலந்து விட்டுருங்க எல்லா இடத்துலையும். பாருங்கள் எவ்வளோ வந்து கலர்ஃபுல்லான சூப்பராக உங்களுக்கு வந்து இதை தான் வந்து ஹோட்டலில் வச்சுட்டு இதில் வந்து வெங்காயத்தாலும் கட் பண்ணி போட்டுருவாங்க. இந்த டைமில் நம்ம என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்க்குறோம். இது ஏன் மிளகுத்தூளை கடைசியாக சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மிளகுத்தூள் வந்து அப்படியே நம்ம சாப்பிட்ட அப்புறமும் அப்படியே நம்ம நாக்கிலே நிற்கும். அது வந்து ரொம்ப ஒரு சாப்பிட்ட வந்து ஒரு திருப்தி கிடைக்கும். அது எப்படி நல்லா சூப்பராக இருக்கும்.
இந்த டைமில் நீங்கள் வந்து இந்த வெங்காயத்தால் குட்டி குட்டியாக கட் பண்ணி சேர்த்திங்கனாலும் அந்த ஃப்ளேவரும் சூப்பராக இருக்கும். இல்லை உங்களுக்கு பிடிக்கும்னா கஸ்தூரி மேத்தி கூட கையில் கொஞ்சமாக எடுத்து கசக்கிட்டு சேர்த்துக்கலாம். சூப்பரான மீல் மேக்கர் வந்து கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக, அதே நேரம் கண்ணுக்கும் வாய்க்கும் விருந்து, அந்த அளவுக்கு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எப்படி செஞ்சோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, சுடு தண்ணி கொதிக்க வச்சுக்கிட்டோம். அதில் வந்து பார்த்திங்கன்னா மீல் மேக்கரை போட்டு நல்லா கொதிக்க விட்டு தண்ணியை வடிச்சிட்டு அதில் பச்சை தண்ணி ஊற்றிட்டோம். அப்போது அதை புழிஞ்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறமா ஒரு கடாய் வச்சோம். அதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு 2 கார்லிக் ஃப்ளேக்ஸ் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டோம். ஏன்னா அந்த ஆயில் வந்து கொஞ்சம் ஃப்ளேவர் கூட்டுறதுக்காக. அதுக்கப்புறம் என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மீல் மேக்கரில் கொஞ்சோண்டு வந்து டஸ்ட் பண்ணிக்கிட்டோம். சும்மா அந்த ஒரு கோட்டிங் பண்ணிக்கிட்டோம், மைதாவும் கார்ன்ஃப்ளவரும் வச்சு. அதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா, கடாயிலேருந்து மீல் மேக்கரை எடுத்துகிட்டு திரும்பவும் கடாய் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய், உங்களுக்கு பிடிக்கும்னா வெண்ணெய் சேர்த்துக்கோங்க. அந்த வெண்ணெயில் கொஞ்சம் லைட்டாக ஹீட் ஆன உடனே நம்ம என்ன பண்ணோன்னு பார்த்தீங்கன்னா, பூண்டு பொடியாக நறுக்குனது சேர்த்தோம். அது லைட்டாக ஒரு வதக்கல் தான். அது வதக்கி முடித்த உடனே நீளத்தில் கட் பண்ண நீட்டாக கட் பண்ண இஞ்சி சேர்த்தோம். இஞ்சி அது வந்து நமக்கு வந்து டேஸ்ட்டு கொடுக்கும், அதே நேரம் டைஜஷனும் ஆகும். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வெங்காயம் சேர்த்தோம், குடமிளகாய் சேர்த்தோம், அப்புறம் தக்காளி சேர்த்தோம், கொஞ்சமாக உப்பு போட்டோம். அந்த குடமிளகாவும் தக்காளியும் கலர் மாறாமல் இருக்கிறதுக்காக பிஞ்ச் ஆஃப் சுகர் சேர்த்தோம். அது எல்லாம் வதங்கி வரும்போது கொஞ்சம் சீரகத்தூள் போட்டோம், அப்புறம் மிளகாத்தூள் போட்டோம். மீல் மேக்கரை திரும்ப சேர்த்துட்டு அதுக்கப்புறமா ஒரு 2 கப்பு தண்ணி சேர்த்தோம். எல்லாம் சேர்ந்து கொதித்து வரும்போது ஒரு கிண்ணத்தில் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் எடுத்துகிட்டு அதை கட்டி இல்லாமல் கரைச்சி அதில் ஊற்றிட்டோம். எல்லாம் கொதித்து நல்லா கிரேவியாக வர பதத்தில் டைமில் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக பெப்பர் சேர்த்து நிறுத்திட்டோம். சூப்பரான சுவையான மீல் மேக்கர் கிரேவி ரெடியாக இருக்குது. வாங்க சாப்பிட்லாம்.